முடிவு செஞ்ச சீதா என்ன செய்வாங்க, நம்ம தமிழ் சினிமாவில் எல்லா படங்கள்லையும் வர்றது போலவே யாரு கெடுத்தானோ அவன் தான் எனக்கு புருஷன் அப்படின்னு சொல்ற அந்த கிராமத்து பஞ்சாயத்திலேருந்து பல சினிமாக்களை நம்ம இதை பார்த்துட்டு வரோம். அப்ப எப்படியாவது அந்த கெடுத்தவனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவோட பார்த்திபன் இருக்கிற இடத்துக்கு எதிர்த்தாப்புல மனோரமா வீடு இருக்கும். அந்த மனோரமா வீட்டுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சு பார்த்திபனுக்கு கொடுக்குற டார்ச்சர், பார்த்திபன் மேல அவங்க பொங்குகிற அந்த கோபம் எல்லாத்தையும் சைலண்டாகவும் ஆவேசமாகவும் மாறி மாறி காமிச்சு ஒரு கட்டத்துல டக்குன்னு ஒரு இக்கு வைப்பாங்க. பார்த்திபனோட வாழ்றது அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்திபன் வீட்டில் அந்த உடஞ்சி கிடக்கிற அந்த வீட்டில் சீதா குடியேறுவாங்க. இன்டர்வல் பிளாக்கு. இதை அடுத்து படத்தினுடைய கதை அதுவரை வந்த சினிமாவை எல்லாம் கடந்து வேற ஒரு பாதைக்கு பயணிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பழைய பாதை தான் நடக்கூட பார்த்திபன் சார் 2வது பாதையில தான்